மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. தமிழ் பேசும் அனைத்து நல்ல வளங்களுக்கும் என் இனிய வணக்கங்கய்யா. ஒரு சுவாரஸ்யமான நியூஸ். நேத்து ஒரு மனுஷன் ஐயோ எனக்கு நெஞ்சு வலி அப்படின்ட்டு ஆக்டிங் போட்டுட்டு ஊரை விட்டு இல்லை நாட்டை விட்டே வெளியூர்ல போயிட்டு சிங்கப்பூர்ல ஒரு தலைவர் ஒருத்தர் செட்டில் ஆயிருக்காரு. அதுன்ட்டு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் சிங்கப்பூர் போனதை யாருக்கும் தெரியல. ஆனா போயிட்டு முன்ஜாமீன் வாங்குற வரைக்கும் தலைவர் வெளியே வர மாட்டாரு போல. அவர் சிங்கப்பூருக்கு போன மேட்ரே அவரோட வக்கீல் மூலியமா இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கு. சிங்கப்பூர்ல போயிட்டு தீவிர இருதய பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு பிரிவுல இருக்காதுங்களாம். அதுவும் வக்கீல் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, அவருக்கு தொடர் தொடர் சிகிச்சை கொடுக்கணுங்களாம். அதாவது தொடர் சிகிச்சைனா எப்படின்னா, நெஞ்சு வலிக்கு கொடுத்துட்டே இருக்கணுமா ட்ரீட்மெண்ட். பெயில் கச்சா உடனே நெஞ்சு வலி சரியாயிடுமா. புரியுதுங்களா? அவர் அந்த வக்கீல் இதுல எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காரு, வக்கீலை வச்சு என்ன சொல்லியிருக்காருன்னா, தொடர் சிகிச்சையில் இருக்கிறார். கண்டினியூஸா அவர் சிகிச்சையில் தாங்க இருக்கணும், பெயில் கிடைக்கிறது வரைக்கும் தான். பெயில் கச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, சிகிச்சை எல்லாம் முடிஞ்சிச்சுங்க அப்படின்னு வந்துருவாரு. இப்போதைக்கு அதை ஆஜராக சொல்லியிருக்காங்க லஞ்ச ஒழிப்புத்துறையில. ஆனா அந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு தலைவர் எஸ்கேப் ஆயிட்டு போயிட்டு உக்காண்டிருக்காரு. அதுவும் ஒரு ஸ்பெஷலான ஒரு இடங்க. அதாவது அந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்லி சிங்கப்பூர்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருக்காரு. லைஃப் கேர் அப்படின்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு. ஒரு நல்ல ஹார்ட்டுக்காகவே ஸ்பெஷலா பார்க்கக்கூடிய ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்க, சென்டர் இருக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல. அதுல இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரஷ்யாவை சேர்ந்தவங்க, அமெரிக்காவை சேர்ந்தவங்க, யுஎஸ்ஏவை சேர்ந்தவங்க, அந்த மாதிரிதான் இருப்பாங்க. ஆனா தலைவருக்காக ஸ்பெஷலா ஒரு டாக்டரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? தமிழ்நாட்டுக்காரரு, பேரு பாத்தீங்கன்னா தர்மலிங்கம். சரிங்களா? எதுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இத்தனை வருஷமா யாருக்காகவும் அந்த வேலை நடந்தது இல்லை. ஆனா தலைவருக்காக இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. தலைவர் யாரா அந்த தலைவர்னு யாருதான் கேட்டீங்கன்னா அதுக்கு சொல்லிடுறேன், திருவண்ணாமலையே நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்க அவர் தான் ஏவா வேலு அவர்கள், அஜித வேலு அப்படின்ட்டும் அதை சொல்லுவாங்க. எஸ், அவரு தாங்க. எக்ஸ் மினிஸ்டர், கரண்ட் எம்எல்ஏ, சில பல கேஸ்கள்லாம் சம்மந்தப்பட்டிருக்காது. 40 லட்சம் ரூபாய் பிடிபட்டிருக்காங்க அவங்க வீட்டுல. பிடிபட்டிருக்கு கேட்டா இல்லை அப்படின்னாரு. அதுக்கப்புறம் திடீர்னு நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாம சிங்கப்பூர் ஓட்டாரு. இந்த தமிழ்நாட்டு காவல்துறையும் அண்ட் இந்த உளவுத்துறையெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்துச்சோ தெரியல. தலைவர் சிங்கப்பூர் போன நேரத்துல சரி அதெல்லாம் கொஞ்சம் இவங்கெல்லாம் கவனிச்சிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்காது. அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். சரி, அவர் ஜாமீன் கிடைக்கிற வரைக்கும் அங்கதாங்க இருப்பாரு. தர்மலிங்கன்னு ஒரு ஆள் எதுக்கு போட்டது, அவங்க இஷ்டத்துக்கு அவங்க எழுதிக்குவாங்க எது இருந்தாலும். ஏன்னா திமுக காரங்களை பொறுத்த வரைக்கும் நெஞ்சு வலி வந்துடுச்சு அப்படின்ட்டு பண்றதுதான் வேலையாவே சுத்திட்டு இருக்காங்க. கரெக்டா செந்தில் பாலாஜி அவருக்கு சிபிஐ என்கொயரி வந்தா போதும், நெஞ்சு வலி வந்துடும். பெயில் கிடைச்சா போதும், நெஞ்சு வலி எல்லாம் சரியா போயிடும். தலைவருக்கு கூட்டிட்டு போய் ஸ்டட்டெல்லாம் வச்சாங்க அப்படின்னாங்க. இப்ப எப்படி இருக்குன்னு தெரியல. இப்ப ஏவா வேலை அவர்கள் அதே இதை எடுத்திருக்காது. அரசியல்வாதிக்கு நெஞ்சு வலி வரதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். ரைடுன்னு சொல்லி பாருங்க, இல்ல ஆஜராகணும்னு சொல்லி பாருங்க, யாரா இருந்தாலும் நெஞ்சு வலி தான். அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் தலைவர் போய் உட்காந்துருக்காரு. எப்போது வர தெரியல. வந்த பதமாச்சும் போலீஸ் விசாரணைகள் எல்லாம் நடந்தா சந்தோஷமா இருக்கும். செந்தில் பாலாஜி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 நாளா தலைமறைவிலே இருக்காரு. அவங்க தம்பியும் தலைமறைவிலே இருக்காங்க. போலீஸ் தீவிரமா தேடுறாங்க. ஆனா அந்த அளவுக்கு ஒஸ்டா தான் இருக்காங்க போல. தீவிரமா தேடுறேன்றாங்க. ஆனா எப்படியும் எல்லாம் வசதியோட எங்கன்னா ஒரு இடத்துல ஜாலியா ஜம்முன்னு தான் உட்காந்துருப்பாங்க. பட் என்ன பண்றது, போலீஸும் சரி உளவுத்துறையும் சரி அந்த அளவுக்கு கண்காணிக்க மாட்டேன்றாங்க. ஊரை விட்டு போயிட்டாங்களா என்ன எனக்கு தெரியல. அவ்வளோ பேரு தேடியுமே அவங்க கிடைக்க மாட்டேன்றாங்க. அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு இடத்துல பதுங்கி இருப்பாங்களா, இல்ல உள்ள இருக்கிறவங்க யாருன்னா அவங்களுக்கு உதவி செய்வாங்களா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் எனக்கும் யோசிக்க தோணுது. உள்ள யாருன்னா உதவி செய்யறாங்களா, இல்ல செய்வாங்க. ஏன்னா ஆட்சி மாறினாலும் காட்சி மாறல அப்படின்னு வாங்கல. எத்தனையோ வருஷம் அவங்க கூட தான் எல்லாம் பழகிட்டு இருந்தாங்க. திடீர்னு விஜய் அவர்கள் இப்படி எல்லாம் நீ பண்ணுப்பா அப்படின்னு இப்படி எல்லாரும் மாத்தி பண்ணிடுவாங்களா என்ன? எல்லாமே செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் லிங்க்ல தான் போயிட்டு இருக்கும். போலீஸா இருக்கட்டும், உளவுத்துறையா இருக்கட்டும், எல்லாம் லிங்க்ல போறதுனாலதான் இப்ப வரைக்கும் தப்பிச்சுட்டு இருக்காங்க. ஆனா போலீஸ் டைரக்டா அவங்க வீட்டுக்கு போயிட்டு லாக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
திங்கட்கிழமை செந்தில் பாலாஜி அவர்களும் அசோக் அவர்களும் ஆஜராக வேண்டும் அப்படின்ட்டு கேட்டுட்டு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட அந்த லெட்டரையுமே கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்குள்ள ஆஜராகலை அப்படின்னா கைது நடவடிக்கை தீவிரமா இருக்குங்க. இப்பவே வந்து ஆன்டிசிபேஷன் பெயிலுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டே இருக்காங்க. பட் கிடைக்கவில்லை, கிடைக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இப்ப வரைக்கும் கிடைக்கல. எந்த நிலைமையில எப்படி போதோ தெரியல. திங்கக்கிழமை தூக்கி உள்ள வச்சு கும்மாங்குத்து குத்துறாங்களா இல்ல வரல அப்படின்ட்டு எதனா பிரச்சனை பண்றாங்களா என்ன எதுன்னு தெரியல. அப்புறம் இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை தூக்குனாங்க இல்லையா, தூக்குனது எதுக்கு? சிஎம் அவர்களை தப்பா பேசுறது, அப்புறம் மேடையிலேயே அறகுறையா பேசுறது, அடுத்தவங்கள இதா பேசுறது, தப்பா பேசுறது, அடுத்தவங்களோட பர்சனல்ஸ் பத்தி பேசுறது, இந்த மாதிரி பேசுறதுனால தான் தூக்குனாங்க. வக்கீல் எல்லாத்தையும் வச்சு வாடாடி நீதிமன்றத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு எம்எல்ஏவா வந்துட்டு நீங்களே இப்படி பேசலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி விட்டுட்டு, இந்த கேஸ் நிக்காதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா தூக்குனாங்க இல்லையா, அரெஸ்ட்ன்ற பேர்ல ஒரு 4-5 மணி நேரம் உள்ள வச்சிருந்தாங்க இல்லையா, உள்ள வச்சு கேள்வியா கேட்டு தள்ளியிருக்காங்க நிறைய. அதுக்கு என்ன வெளியே வந்து என்ன சொல்றாங்கன்னா, என்ன டிவிகேல ஜாயின் பண்ண சொல்றாங்க, என்னை பதவியை ராஜினாமா செய்ய சொல்றாங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு நம்ப முடியுதா அவர் சொல்றது? இன்னி அளவுக்காச்சும் நம்ப முடியுதா? அவர் டிவிகேல சேர்த்திப்பாங்களா? அதே ராஜினாமா பண்ணிட்டு போனாலும் சேர்த்திப்பாங்களா விஜய்? சத்தியமா சேர்த்த மாட்டாரு. இவருதான் உடான் சொல்றாருன்னா மக்களுக்கு, பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் எப்படியா ஒரு உடான்ஸ் பாட்டின்ட்டு. நமக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஸோ சொல்றதுலாம் ஒன்றும் பெருசா எடுத்துக்க வேணாம். ஆனா இன்னொரு மேட்டர் சொன்னாது பாருங்க, நான் என்ன பண்ணாலும் விலைக்கு போக மாட்டேன், குதிரம் பேதம் பண்ணாலும் சரி, கழுதை வேதம் பண்ணாலும் சரி, நான் விலைக்கு போக மாட்டேன், இந்த ஆட்சி 6 மாசத்தில் கலைந்தே தீரும். அப்ப அவ்வளவு பிரச்சனை உள்ள ஓடிட்டு இருக்கு. எப்படி செந்தில் பாலாஜி தேடிட்டு இருக்காங்க, ஏவா வேலு அந்த சைடு ஓடிட்டு இருக்கு. அப்படி இதுல இன்னும் மெயினா ஒரு 7-8 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தும் அனிதா ராதாகிருஷ்ணன் தைரியமா 6 மாசத்துல ஆட்சி கலைஞ்சதுன்னு சொல்றாரு அப்படின்னா, அப்போ இவங்களுக்கும் அதெல்லாம் பங்கு இருக்குன்னு தானே அர்த்தம். இதெல்லாம் நல்ல தீவிரமா வந்து யோசிக்கணும். இதுல அவங்களுக்கு நல்ல பங்கும் இருக்கு. இன்னொன்னு பெருசா ஏதோ பிளான் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னமும் ஸ்டில் பிளான் வந்து ப்ராசஸ்ல தான் இருக்குன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்துக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. என்னங்க பண்றீங்க, என்னங்க ஆட்சியை கலைக்க பிளான் எல்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு உதயநிதி அவர்களையும் அவங்களோட பையன் அவர்களையும் பிடிச்சி திட்டி, அது அவங்களோட மருமகன் சபரீசன் அவர்களையும் பிடிச்சி திட்டிருக்காதான். ஸ்டாலின் அவர்களுக்கு இதெல்லாம் நடந்ததே தெரியாதான். ஸ்டாலின் அவர்களை வந்து மேடைக்கு பேசுவாது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து அவரோட உதவியாளர் வந்து எழுதி தரத வந்து பேசிட்டு இருந்தாதான். ஸோ வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு இவங்க போட்ட பிளான் எல்லாம் எதுவுமே தெரியாதான். பாவம், அவருக்கு வந்து இன்னுமே தெரியல பாருங்க. இப்ப வரைக்கும் யாரோ ஸ்டாலின் அவர்களை ஏமாத்திட்டே இருக்காங்க. இப்ப போயிட்டு யாருன்னா ஒருத்தங்க, தலைவா ஆட்சி கலைஞ்சதும் நீங்க தான் திரும்பி சிஎம், இல்லைன்னா பாருங்க இப்ப திருச்சி கிழக்குல நீங்க திரும்பி நில்லுங்க, திருச்சி நம்ம குளத்தூர்ல ஊத்திக்கிச்சு பரவாயில்ல, திருச்சி கிழக்கு இப்ப போயிட்டு ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு நேருகிட்ட சொல்றாரு, எப்பா திருச்சி கிழக்குல நான் நின்னா ஜெயிச்சிடலாமா அப்படின்னா, இப்ப நேரு என்ன சொல்ல போறாரு, இல்லைங்க நீங்க எல்லாம் நின்னா ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிடுவாரா? தலைவரே அதெல்லாம் நீங்க நில்லுங்க, கண்டிப்பா அடிச்சு போடலாம், யார் நின்னாலும் சரி அப்படிதான் சொல்லுவாரு. யாராவது ஒருத்தவங்க உசுப்பேத்தி விட்டு ஸ்டாலின் அவர்கள் திரும்பி போயிட்டு இப்ப திருச்சி கிழக்குல நின்னா என்ன நிலைமைன்னு சொல்லுங்க. நீங்க என்ன நடக்கும்? ஒன்றும் இல்லை, திரும்பி ஊத்திக்கிச்சு அப்படின்னா அதை விட ஆக சிறந்த கேவலம் அசிங்கம் எதுவுமே கிடையாது. அவருக்கு எதுவுமே தெரியாத மாதிரி இருக்காது, இல்லை தெரியாத மாதிரி தான் வச்சிட்டு இருக்கீங்களா? இப்பயுமே அவரை வந்து ஒரு சிஎம் அப்படின்ற இதுலயே வச்சிட்டு இருக்கீங்களா? என்ன எதுன்னு எனக்கும் புரியல. அந்த மனுஷங்கிட்ட கொஞ்சம் உண்மையை சொல்லுங்க. வெளி உலகத்துல என்ன நடக்குது, என்ன ஏது அப்படின்ற உண்மையெல்லாம் கொஞ்சம் சொல்லி அதுக்கப்புறமா கொஞ்சம் அவருக்கு வெளியே வந்து பேச விடுங்க. அதை விட்டுட்டு சும்மா ஏதோ ஒன்று கண்டனம் போடணும், ஏதோ ஒன்று சொல்லணும், எதையோ ஒன்று பண்ணணும்ட்டு பண்ணிட்டு இருக்காரு. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நம்ம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பார்க்குறீங்க, வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் தான் பண்ணுறதில்ல. ஓகே, வேற எதனா இம்பார்ட்டன்டான நியூஸ் வந்துச்சுன்னா டக்குன்னு நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். நன்றி, வணக்கமா.